குவைத் நாட்டில் இந்தமாரி பிரச்சனை இருக்குங்க. என்னென்னா நேற்று ஒர்க் போயிட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நான் மட்டுக்கே ரூமுக்கு போகாமல் பக்கத்தில் நின்றுட்டு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாப்புல ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். அங்கேருந்து ஒரு குவைத்திக்காரங்க வந்து இந்த நாட்டுக்காரங்க தான் வந்து இதேமாரி இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டாப்புல ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னேன். இங்கெல்லாம் இன்னும் ஃபோன் பேசக்கூடாது ரூமுக்கு போ அப்படின்னாப்புல. சரி ஓகே நானும் ரூமுக்கு போகிறேன் அப்படின்ட்டு போனால் விடலை. திரும்பவும் அங்கேருந்து வந்து கூப்பிட்டு இதேமாரி இந்த நாட்டு ஐடி கார்டு கொடு அப்படின்னாப்புல. ஐடி கார்டு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டான். நீங்கள் போலீஸா அப்படின்னு கேட்டான். போலீஸ்லாம் இல்லை, ஐடி கார்டு கொடு அப்படின்னாப்புல. ஐடி கார்டெலாம் நான் கொடுக்க முடியாது அப்படின்னா திரும்ப அவர் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சரி ஓகே நான் ஓனருக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓனருக்கு ஃபோன் பண்ணி இதேமாரி நான் வந்து வண்டி நிறுத்திட்டு வந்தேன், இதேமாதிரி கேள்வி கேட்டுருக்காப்புல அப்படின்னோடனே அவர்கிட்ட கொடு அப்படின்னோடனே நான் கொடுத்தேன். இதேமாதிரி 10 நிமிஷம் பேசிவிட்டு திரும்ப என்கிட்ட வந்தாப்புல. நீ ரூமுக்கு போவாங்களான்னு ஃபோன் பேசாதா அப்படின்னாப்புல. சரி ஓகே நானும் ரூமுக்கு போகிறேன் அப்படின்ட்டு நான் ரூமுக்கு விடல. திரும்பவும் ஐடி கார்டு கொடு அப்படின்னாப்புல. ஐடி கார்டு உன்ட்ட இல்லையா அப்படின்னாப்புல. ஐடி கார்டெலாம் என்கிட்ட இருக்குது, நான் ஏன் உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படின்னாப்புல. சரி ஓகே ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டு இருக்காப்புல அப்படின்ட்டு ஐடி கார்டு கொடுப்போன்ட்டு கொடுக்கல. அவர் காரில் நின்றுட்டு இருந்தார், காரில் உட்காந்தாரு. நான் கொஞ்சம் தூரமானே ஐடி கார்டு தான் இருக்குது பார்த்துக்குங்க, ஆனால் கையிலலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு. கையில் கொடு அப்படின்னாப்புல. கையிலலாம் கொடுக்க முடியாது அப்படின்னா. சரி ஓகே நீங்கள் தான் ஓனர்கிட்ட பேசிட்டீங்களா, நான் கிளம்புறேன்ட்டு கிளம்பிட்டேன். இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நாட்டில் இந்தமாரி ஆட்களும் இருக்காங்க. அதனால் கண்ட இடத்துலாம் நின்று ஃபோன் பேசுகிறதோ எதுவுமே வச்சுக்காதீங்க. அப்படியே வச்சுக்கிட்டாலும் யாராவது வந்து கேட்டாலும் ஐடி கார்டு கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் ஐடி கார்டெலாம் கொடுக்காதீங்க. ஐடி கார்டு கொடுத்தீங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இல்லைனா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அழைக்கணும், நம்ம ஓனருக்கு நம்ம பதில் சொல்லணும். அதனால் இதெல்லாம் வேணாம் சரிங்களா. ஐடி கார்டு மட்டும் யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க. போலீஸ்காரங்க மட்டும் ரைட்ஸ் இருக்குது, நம்ம ஓனர் கேட்டால் கொடுக்கலாம். போலீஸ்காரங்க ஏன்னா அவங்க செக்கிங் வருவாங்க, அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதனால் உஷாராக இருந்துங்க. எனக்கு இப்போ ரீசெண்டாக நடந்தது இந்த விஷயம், அதனால தான் பார்த்து உஷாராக இருந்துங்க. பாய்.